ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்பேஷண்ட்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிசிஎஸ் ப்ரொசீஜர், அதை எப்படி கோட் பண்ணுறது, அதோடைய ரூட் ஆப்ரேஷன் என்ன, பாடி பார்ட் அப்ரோச் என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ காமனாக வரக்கூடிய இன்பேஷண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஒரு 40 ப்ரொசீஜர்ஸ் நான் வந்து எக்ஸசைஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன ரூட் ஆப்ரேஷன், ஸோ நீங்கள் வந்து இன்பேஷண்ட்ல ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன ரூட் ஆப்ரேஷன்ஸ், பாடி பார்ட் அப்ரோச், ஸோ ஒரு ப்ரொசீஜர் அண்ட் இன்பேஷன்ல வரக்கூடிய காமன் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஒரு 40 ப்ரொசீஜர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் லைன். ஸோ இன்பேஷண்ட்ல பிக் லைன் பிளேஸ்மெண்ட் வந்து காமனாக இருக்கும். ஸோ பிக் லைன் பிளேஸ்மெண்ட் ஆன் எஸ்விசி. யூஸ்வலாக வந்து பிக் லைன் ப்ரொசீஜர் வந்து லைக் ஜுகுலார் வெயின், இந்த மாதிரி வந்து செஃபாலிக் வெயின் அதில் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. இந்த டிப்பு வந்து அந்த கத்தீட்டருடைய டிப்பு வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து செஸ்ட் எக்ஸ்ரேல தான் இருக்கும். ஸோ டிப் வந்து எஸ்விசியில் இருக்கும். ஸோ நீங்க ரிப்போர்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் இன்டர்னல் ஜுகுலார் வெயின் தான் இருக்கும். ப்ரொசீஜர் நோட் பிக்லைன் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜுகுலார் வெயின் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பட் ஆனால் வந்து எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க. அந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா அந்த கத்தீட்டருடைய டிப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்விசியில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு பாடி பார்ட். ஸோ அதை எப்படி கோட் பண்றதுன்னு 3Mல வந்து லீட் பண்ணலாம். டைரக்டா நீங்க பிஐசிசின்னு போடுங்க, பிக் லைன் இன்செஷன். ஓகேங்களா, 2. இதுல வந்து டைரக்டா ஏட்ரியம், ஜுகுலார் வெயின் இதெல்லாமே கேட்குது. ஸோ செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க. செஸ்ட் எக்ஸ்ரேல வந்து டிப் வந்து எஸ்விசியில் இருக்கும். சப்போஸ் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கல அண்ட் டிப் வந்து எஸ்விசியில் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். கரெக்டா, ஸோ அப்போ நீங்க எந்த வெயினை ஆக்சஸ் பண்ணாங்களோ அந்த வெயினே நீங்க பாடி பார்ட்டா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஜுகுலார் வெயின் ஆக்சஸ் பண்ணிருக்காங்கன்னா ஜுகுலார் வெயின் எடுத்துக்கலாம். ஸோ டிப் வந்து எங்க இருக்குன்னு தெரியல, டாக்குமெண்டேஷன் இல்லை, செஸ்ட் எக்ஸ்ரே இல்லை அப்படின்னா நீங்க ஜுகுலார் வெயின் எடுத்துக்கலாம். ஸோ டிப் வந்து எங்க கரெக்டாக வந்து டிப் வந்து எஸ்விசின்னு சொன்னாங்கன்னா நீங்க எஸ்விசி தான் எடுக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர், ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். இதனால டிஆர்ஜி எதுவும் இம்பாக்ட் பண்ணாது, பட் காமனாக வரக்கூடிய கோடபிள் ப்ரொசீஜர் இன்பேஷண்ட்ல. ஸோ இன்செஷன் ஆஃப் இன்ஃபியூஷன் டிவைஸ், பிக்லைனுங்கிறது இன்ஃபியூஷன் டிவைஸ், ரூட் ஆப்ரேஷன் வந்து இன்செஷன், பாடி பார்ட் வந்து சுப்பீரியர் வீனாக்காவா, அப்ரோச் வந்து கத்தீட்டர் எல்லாமே மோஸ்ட்லி பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச் தான். ஓகேங்களா, ஸோ பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச் தான் வரும். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், arterial line placement on radial artery, BP monitoring obtained. So arterial line catheterization. ஓகே, இது எப்படி லீட் பண்றது பார்க்கலாம். catheterization 7, ஆர்ட்ரி. ஸோ ஆர்ட்ரியில வந்து கத்தீட்டர் போடுறாங்கனாலே ஸோ அது வந்து மானிட்டரிங் தான். சம்டைம்ஸ் வந்து பிளட்டை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரா பண்றதுக்காக பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரெஷர் மானிட்டரிங் பர்பஸ்க்காக தான் ஆர்ட்ரியல் லைன் கத்தீட்டர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நீங்க வந்து ஆர்ட்ரியல் லைன் போயிட்டு டைரக்டா மானிட்டரிங் போயிருங்க. மானிட்டரிங் பெரிஃபரல். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃப் கத்தீட்டர் மானிட்டரிங் ஒன்லியான்னு கேட்கும். கத்தீட்டர் ஆர்டரி லைன் பிளேஸ்மெண்ட்ங்கிறது கத்தீட்டர் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃப் கத்தீட்டர். ஸோ அப்பர் ஆர்ட்ரி, மோஸ்ட்லி ரேடியல் ஆர்ட்ரி அந்த மாதிரி ஃபிமரல் ஆர்ட்ரி வாட் எவர், ஸோ ஆர்ட்ரியில் வந்து போடுவாங்க. ஜஸ்ட் கோட் மானிட்டரிங், அடிஷ்னலாக இந்த மானிட்டரிங்குமே நம்ம கோட் பண்ணணும். எஸ், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, ப்ரெஷர் அண்ட் பல்ஸ் ரெண்டுமே மானிட்டர் பண்ணாங்கன்னா 2 கோடு, ப்ரெஷர் மட்டும் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரெண்டுமே மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ மானிட்டரிங் செப்பரேட்டாக வந்து நீங்கள் கோட் பண்ணணும். அந்த கத்தீட்டர் ஆர்ட்ரியல் லைன் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களா, ஸோ அதுக்கு இன்செஷன் ஆஃப் மானிட்டரிங் டிவைஸ் இன்டூ அப்பர் ஆர்ட்ரி, டைரக்டாக அப்பர் ஆர்ட்ரினே வந்துடும் இது பாடி பார்ட். ஓகேவா, ஸோ லீடிங் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் லீட் பண்ணணும். கத்தீட்டரைசேஷன், ஆர்ட்ரி, ப்ரெஷர் மானிட்டரிங். ஸோ நமக்கு வந்து 3 கோட்ஸ் வருது. ஸோ இன்செஷன் ஆஃப் மானிட்டரிங் டிவைஸ் இன்டூ அப்பர் ஆர்ட்ரி, அப்ரோச் வந்து பெர்க்யூட்டேனியஸ் தான். ஸோ கத்தீட்டருக்கு வந்து ஸோ ரூட் ஆப்ரேஷன் இன்செஷன், அந்த கத்தீட்டர் என்ன பர்பஸ்னா மானிட்டரிங் பர்பஸ்னால இது மானிட்டரிங் டிவைஸ்ல வந்துடும். டோட்டலாக 3 கோட்ஸ். கொஸ்டின்ல வந்து நம்ம ப்ரெஷர் மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ பல்ஸ் அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க, பல்ஸ் மானிட்டரிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர், endotracheal tube incision with mechanical ventilation 24 to 96 hours. இதை எப்படி லீட் பண்றது பார்க்கலாம். 3Mல நீங்க ஜஸ்ட் ETT அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா endotracheal tube incision 1 via natural artificial opening. ஓகேங்களா, ஸோ via natural artificial opening
வாஸ் மெக்கானிக்கல் வென்டிலேஷன். மெக்கானிக்கல் வென்டிலேஷன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கோட் பண்ணது அந்த கத்தீட்டர் இன்டுபேஷன் பண்றதுக்கான கத்தீட்டர் வந்து ப்ரொசீஜர் கோட் பண்ணிருக்கீங்க. ஸோ அடிஷ்னலா மெக்கானிக்கல் அந்த வென்டிலேஷன் டிவைஸ்ல வந்து கண்டிப்பா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எஸ். ஸோ இதுதான் வந்து அவர் கேட்கும் எத்தனை ஹவர்னு சொல்லிட்டு. ஸோ இது டைம் வந்து கால்குலேஷன்ஸ் லெஸ் தென் 24 to 96, கிரேட்டர் தென் 96. ஸோ இந்த அவர் கால்குலேட் பண்ணி நம்ம இந்த கோட் செலக்ட் பண்ணணும். ஸோ 24 to 96. 2. So insertion of endotracheal airway into trachea via natural artificial opening and mechanical ventilation, respiratory ventilation 24 to 96. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ப்ரொசீஜர் நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூட் ஆப்ரேஷன் அந்த கத்தீட்டர் இன்டுபேட் பண்ணுறதுக்கு இன்செஷன் எண்டோட்ரக்கியல் டியூப் வியா இன்டு ட்ரக்கியா. ஸோ இது நேச்சுரல் ஓப்பனிங் வழியாக தான் ஸோ அந்த கத்தீட்டர் இன்செர்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அடிஷ்னலாக அந்த வென்டிலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5A19450. இது வந்து பெர்ஃபார்மன்ஸுங்கிற ரூட் ஆப்ரேஷனில் வரும். ஓகேங்களா. ஸோ பைபாப் சிபான் எல்லாமே அசிஸ்டன்ஸில் வரும். ஸோ மெக்கானிக்கல் வென்டிலேஷன் பெர்ஃபார்மன்ஸில் வரும், பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் வரும் 5A19450. இப்போ நீங்கள் பிசிஎஸ் டேபிளில் போனீங்கன்னா 5A பெர்ஃபார்மன்ஸ் 1 ரெஸ்பிரேட்டரி. ஸோ இந்த டைம் என்ன டைம் 24 to 96னா 24 இந்த கோட் டேரெக்டாக வரும். ஓகே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ சிபாப் பைபாப் எல்லாமே அசிஸ்டன்ஸில் வரும். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் பீடெக்ஸாக கொடுக்குறீங்கன்னா டிஆர்ஜி இம்பாக்ட் பண்ணும். வென்டிலேஷன். ஸோ வென்டிலேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டுபேட் பண்ணுறது காமனாக இருக்கும் இன்பேஷண்ட்டில். ஸோ அதோடைய ரூட் ஆப்ரேஷன் அப்ரோச் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ் வந்து லைக் இஎஸ்ஆர்டி பேஷண்ட்டுக்கு காமனாக டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேரெக்டாக நீங்கள் டயாலிசிஸ்னே டைப் பண்ணிக்கலாம். டயாலிசிஸ் ப்ரொசீஜர். ஓகே. ஹீமோ டயாலிசிஸ் எத்தனை ஹவர் கேட்கும்? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6 hours தான் இருக்கும். ஸோ லெஸ் தென் 6 hours நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி யூரினரி ஃபில்ட்ரேஷன் இன்டர்மிட்டன்ட் லெஸ் தென் 6 hours. இது வந்து டயாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ யூஸ்வலாக டயாலிசிஸ் ப்ரொசீஜர் பொறுத்தவரை ஒரு பேஷண்ட் வந்து 5 நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே ஃபார் எக்ஸாம்பிள் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பண்ணியிருக்காங்களா அந்த ஒரு ப்ரொசீஜர் மட்டும் கோட் பண்ணால் போதும். இப்போ ஒரு இன்பேஷன் சார்ட் நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு விசிட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ். சில கிளைண்ட் வந்து மல்டிபிள் வந்து நீங்கள் வந்து எத்தனை நாள் பண்ணியிருக்காங்களோ அத்தனை நாளும் பில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிளைண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் மல்டிபிள் டைம் கோட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டேட் வந்து அசைன் பண்ணிக்கலாம். பட் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் வந்து ஒரே ஒரு நாள் லைக் ஃபர்ஸ்ட் டே எப்போ பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் கோட் பண்ணால் போதும்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் யூரினரி ஃபில்ட்ரேஷன் டயாலிசிஸ். அடுத்து கீமோதெரப்பி. ஸோ கேன்சர் பேஷண்ட் வந்து கீமோதெரப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வருவாங்க. ஸோ இதோட ரூட் ஆப்ரேஷன் இன்ட்ரோடக்ஷன் வந்துடும். நீங்கள் டேரெக்டாக கீமோதெரப்பின்னு டைப் பண்ணீங்கன்னா டேரெக்டாகவே கோடு வரும். கீமோதெரப்பி அட்மினிஸ்ட்ரேஷன் இதுவுமே கோடபிள் ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் என்ன கீமோதெரப்பி ட்ரக் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபைட் ட்ரக்கை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரியில் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நியூ டெக்னாலஜி ப்ரொசீஜர்ஸ் வந்து லீட் ஆகும். ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதர் மெடிகேஷன் அதர் நியோபிளாஸ்டிக் ட்ரக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த அப்ரோச்சில் பெரிஃபரல் வெயினில் தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ பெரிஃபரல் வெயின்னா பெரிஃபரல் வெயின், சென்ட்ரல் வெயின்னா சென்ட்ரல் வெயின். ஸோ பெர்கியூட்டேனியஸ் அப்ரோச். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டைப், ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அதர் போய்க்கலாம், அதர் ஆன்டினியோபிளாஸ்டிக். ஸோ ரூட் ஆப்ரேஷன் இன்ட்ரோடக்ஷனில் வந்துடும் அதர் ஆன்டினியோபிளாஸ்டிக் இன்டூ பெரிஃபரல் வெயின் பெர்கியூட்டேனியஸ் அப்ரோச். ஸோ இதுவுமே கோடபிள் ப்ரொசீஜர் தான். இதனால டிஆர்ஜி எதுவும் இம்பாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் லம்பார் பஞ்சர். So lumbar procedure, lumbar puncture done. 5 ml fluid was obtained for the diagnostic study. ஸோ லம்பார் பஞ்சர் டயக்னோஸ்டிக்காகவும் பண்ணுவாங்க, தெரப்பிட்டிக்காகவும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் டயக்னோஸ்டிக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஃபைனலாக குவாலிஃபயர் வந்து எக்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ லம்பார் பஞ்சர் எல்பின்னு போட்டிங்கன்னா டேரெக்டாகவே லம்பார் பஞ்சர் வந்துடும்.
ஸோ இங்கே வந்து ஆஸ்பிரேஷன் ஆஃப் தி ஸ்பைனல் கேனல் டயக்னோஸ்டிக் தெரப்பட்டிக்னு இருக்கு. ஸோ இந்த டயக்னோஸ்டிக் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபைனலாக குவாலிஃபயர் வந்து எக்ஸ் வந்துடும். டயக்னோஸ்டிக்ங்கிறது பயாப்சி மாதிரி ஓகேங்களா. ஸோ டயக்னோஸ்டிக் செலக்ட் பண்ணீங்கன்னா குவாலிஃபயர் எக்ஸ் கொடுக்கணும். டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜரா தெரப்பட்டிக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ரிப்போர்ட்ஸில். அது மாதிரி லம்பார் பஞ்சர் பண்ணி ஃப்ளூயிட்ஸ் வரலை அப்படின்னா ஸோ நோ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து ரூட் ஆப்ரேஷன் நமக்கு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போயிடும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க டயக்னோஸ்டிக் பர்பஸ்னா நீங்கள் ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஸ்பைனல் கேன். அது மாதிரி பாடி பார்ட் வந்து ஸ்பைனல் கேனல்ல வந்துடும் ஓகேங்களா. ஸோ ட்ரைனேஜ் ஆஃப் ஸ்பைனல் கேனல். ஸோ லம்பார் பஞ்சர் வந்து உங்களுக்கு சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ எந்த பாடி பார்ட் லைக் வெர்டிப்ராவா இல்லை வந்து ஸ்பைனல் கார்டா அப்படிங்கிற மாதிரி எபிடூரல் ஸ்பேஸா. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பைனல் கேனல். ஸோ இதான் பாடி பார்ட்டு. அப்ரோச் வந்து பெர்க்யூட்டினியஸ் அப்ரோச் டயக்னோஸ்டிக். குவாலிஃபயர் வந்து எக்ஸ் வந்துச்சு பாருங்க ஃபைனலா. ஸோ எந்த ஒரு பயாப்சி ப்ரொசீஜருக்குமே பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபயர் வந்து நீங்க ஃபைனலா எக்ஸ் கொடுக்கணும் பிசிஎஸ்ல. ஓகே, ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப்ரைன்மெண்ட். ஸோ டிப்ரைன்மெண்ட் ப்ரொசீஜர் பொறுத்தவரை ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய இதில் வந்து லைக் டிஆர்ஜியை இம்பேக்ட் பண்ணும். ஓகே, நம்ம சினாரியோவில் வந்து எக்ஸிஷனல் டிப்ரைன்மெண்ட் டன் த்ரூ சப்கியூனிட் டிஷ்யூ ஆஃப் தி ரைட் லெக். ஸோ டிப்ரைன்மெண்ட் பொறுத்தவரை ஸோ டாக்குமெண்ட் வந்து கிளியரா இருக்கணும் நமக்கு. அது எக்ஸிஷனலா நான் எக்ஸிஷனல் டிப்ரைன்மெண்டா, டெப்த் வந்து ஸ்கின்னா சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூவா மசிலா ஃபேஷாவா, இந்த மாதிரி அந்த டெப்த்தும் கரெக்டா இருக்கணும், டைப்பும் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா நம்ம கொரி ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சினாரியோல டிப்ரைன்மெண்ட், எக்ஸிஷனல் டிப்ரைன்மெண்ட். ஸோ இங்க வந்து டெப்த் கேக்குது. ஸோ டெப்த் வந்து நம்ம சினாரியோல அப் டு சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ ரைட் லெக். ஸோ நீங்க பாடி பார்ட் வந்து சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ போய்க்கலாம். லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி, ரைட் அப்பர் லெக், open approach, excisional debridement of the right upper leg, open approach. So root operation excision. So excisional debridement க்கு root operation excision ஓகேங்களா. ஸோ upper leg. ஸோ ரைட் அப்பர் லெக் டிப்ரைன்மெண்ட்டுக்கு வந்து ஸோ ரூட் ஆப்ரேஷன் எக்ஸிஷன், டெப்த் பாடி பார்ட் வந்து சப்கியூட் டிஷ்யூ ஃபேஷா. ஸோ டெப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா இல்லை அப்படின்னா கொரி ரைஸ் பண்ணிருங்க. டவுன் டு போன் அந்த மாதிரி சொன்னாலும் கொரி ரைஸ் பண்ணிருங்க. ஏன்னா டவுன் டு போன், டவுன் டு சப்கியூட் டிஷ்யூ, ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து டெப்த்தை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ டவுன் டு அப்படிங்கிற வேர்டு இருந்து போன் சப்கியூட் டிஷ்யூன்னு இருந்துச்சுன்னா ஸோ அந்த பாடி பார்ட் எடுக்காதீங்க, கொரி ரைஸ் பண்ணிடுங்க. டவுன் டு அண்ட் சப்கியூட் டிஷ்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரைன்மெண்ட் வாஸ் பெர்ஃபார்ம்டு ஸ்கின் டவுன் டு சப்கியூட் டிஷ்யூ அப்படின்னா நீங்க சப்கியூட் டிஷ்யூ எடுக்கக்கூடாது டவுன் டு. ஸ்கின் அண்ட் டவுன் டு அண்டுங்கிற வேர்டு இருந்து டவுன் டூன்னு இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சிம்பிளா டவுன் டூ வந்து டைரக்டா வந்து அந்த பாடி பார்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, கொரிதா ரைஸ் பண்ணணும். ஸோ டவுன் டூ வந்து மோஸ்ட்லி கிளைண்ட் வந்து சில கிளைண்ட் வந்து டவுன் டூவை எடுத்துக்கலாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. டவுன் டு போன் அப்படின்னா போனுங்கிற பாடி பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிப்ரைன்மெண்ட் ப்ரொசீஜர்ல இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பிளிட் திக்னஸ் ஸ்கின் கிராஃப்ட் பிளேஸ்ட் ஆன் தி ரைட் லெக். கிராஃப்ட் வாஸ் ஹார்வெஸ்டட் ஃப்ரம் தி லெஃப்ட் தை. ஓகேங்களா. ஸோ கிராஃப்ட் வந்து வைக்கிறாங்க, ஸ்பிளிட் திக்னஸ் ஸ்கின் ஸ்கின் கிராஃப்ட் ரைட் லெக்ல வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ரைட் லெக்ல ஊண்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் லெக்ல இருந்து லைக் கட் பண்ணி லெஃப்ட் தைல உள்ள அந்த ஸ்கின்னை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ரைட் லெக்ல வந்து வைக்கிறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை எப்படி கோட் பண்றது? டைரக்டா நீங்க ஸ்பிளிட் திக்னஸ் ஸ்கின் கிராஃப்ட் எஸ்டி அந்த மாதிரி நீங்க லீட் பண்ணலாம். ஸோ இதோடைய ரூட் ஆப்ரேஷன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வரும். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா ஹார்வெஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க. இட்ஸ் கால்டு ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ எந்த இடத்துல வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரைட் லெக்ல. ஸோ ரைட் அப்பர் லெக்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட் அப்பர் லெக், நோ மோர் ஸ்கின் கிராஃப்ட். ஸோ டிப்ரைன்மெண்ட் அந்த அந்த ஸ்கின் கிராஃப்ட் வைக்கிற இடத்துல ஏதாவது டிப்ரைன்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. நோ. Do you wish to code skin harvesting through separate incision? ஸோ இந்த ஹார்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ லெஃப்ட் தைல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம
தனியாக நம்ம கோட் பண்ணிக்கலாம். அதுதான் கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட் தை ஹார்வெஸ்டிங் எஸ், லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி, லெஃப்ட் அப்பர் லெக். ஸோ இப்போ 2 கோடு வந்துருச்சா? ஸோ ஒன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட், அந்த ஸ்பிளிட் திக்னஸ் இன் கிராஃப்ட் வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கிராஃப்ட் வந்து ஸோ ரைட் லெக்ல வச்சிருக்காங்க. லெஃப்ட் அப்பர் லெக் ஸ்கின்னை வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸிஷன் ஹார்வெஸ்டிங் தனியாக கோட் பண்ணணும். ரீப்ளேஸ்மெண்ட் ரூட் ஆப்ரேஷன் ஃபார் ஸ்கின் கிராஃப்டிங். ஸோ ஸ்பிளிட் திக்னஸ்ங்கிறது பார்ஷியல் திக்னஸ்ல வந்துடும். அப்ரோச் வந்து எக்ஸ்டர்னல் தான். ஓகேவா? ஸோ இதுதான் ரூட் ஆப்ரேஷன் அண்ட் அப்ரோச் ஃபார் ஸ்கின் கிராஃப்ட் ரீப்ளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து சப்டூரல் ஹெமோட்டோமா எவாக்குவேஷன். ஸோ சப்டூரல் ஹெமோட்டோமா எவாக்குவேஷன் பொறுத்தவரை ஸோ ரூட் ஆப்ரேஷன் எக்ஸ்டிர்பேஷன். ஓகேங்களா? ஹெமட்டோமா ஒரு கிளாட், ஒரு சாலிட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எந்த ஒரு லைக் சாலிட் மேட்டரா இருந்தாலும் ஸோ ஒரு பாடி பார்ட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் கால்டு ரூட் ஆப்ரேஷன் இஸ் எக்ஸ்டிர்பேஷன். ஸோ இதை எப்படி கோட் பண்றது? சப்டூரல் ஹெமட்டோமா எவாக்குவேஷன். நீங்க டைரக்டா எவாக்குவேஷன் ஆஃப் ஹெமட்டோமா போனீங்க அப்படின்னா ஸோ சாலிட் கிளாட் எவாக்குவேஷன் ஒரு இதுல வந்து நீங்க சப்டூரல் ஸ்பேஸ் வந்து ஸோ எதுல வரும்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ டூரா மீட்டர் இன்ட்ரா எபிடூரல். ஸோ நமக்கு சப்டூரல். ஓகேங்களா? சப்டூரல் ஸ்பேஸ் ஸோ 3 போய்க்கலாம். அப்ரோச் கிரேனியோட்டமி பண்றதுனால ஓப்பன் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டிர்பேஷன் ஆஃப் மேட்டர், ஸோ எவாக்குவேஷன் ஆஃப் ஹெமட்டோமா, எவாக்குவேஷன் ஆஃப் ஹெமட்டோமா பாடி பார்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்டூரல் ஸ்பேஸு. ஸோ அப்ரோச் வந்து ஓப்பன் அப்ரோச். ஸோ ரூட் ஆப்ரேஷன் எக்ஸ்டிர்பேஷன், பாடி பார்ட் வந்து இன்ட்ராக்ரேனியல் சப்டூரல் ஸ்பேஸ். ஸோ இது வந்து சப்டூரல் ஹெமட்டோமா எவாக்குவேஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணணும். இதுவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். ஃப்ரீக்வெண்ட்டாக பேஷண்ட் ட்ரோமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி, சப்டூரல் ஹெமட்டோமா, நான் ட்ரோமேட்டிக் சப்டூரல் ஹெமட்டோமா. ஸோ காமனாக வருவாங்க. ஸோ ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்க கிரேனியோட்டமி பண்ணி. ஸோ இது நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் டிஆர்ஜி வந்து இம்பாக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் ஆர்த்ரோபிளாஸ்டி. ஸோ இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். டிஆர்ஜியும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். பிளான்ட் அட்மிட்டாக தான் வருவாங்க மோஸ்ட்லி. நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஷோல்டர், எல்போ இதெல்லாமே இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். ஸோ ஆர்த்ரோபிளாஸ்டி ரைட் நீ யூஸிங் மெட்டலான் பாலியத்திலின் சிமெண்டட். இதை எப்படி கோட் பண்ணுறது? ஸோ டோட்டல் நீ டிகேஏ, டிகேஆர் அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ டிகேஆர் இதில் வந்து லைக் 4 ரைட்டா லெஃப்டான்னு கேட்கும். ஸோ ரைட். ஸோ சிந்தட்டிக், ஸோ ஆக்சிடைசட் ஜெர்கோனியம் ஆன் பாலிஎத்திலின் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது போய்க்கலாம். ஸோ இங்கே அந்த மாதிரி இல்லை, மெட்டல் ஆன் பாலின் தான் இருக்கு. அதனால சிந்தட்டிக் சப்ஸ்டியூட் போய்க்கலாம். சிமெண்டட். ஸோ ஃபைனலாக அந்த இதில் வந்து குவாலிஃபயர் வந்து லைக் சிமெண்டடுங்கிற வேர்டு வந்து ரிப்போர்ட்ல இருக்கும். இல்லைன்னா ப்ரெஸ் ஃபிட்னு இருக்கும். ப்ரெஸ் ஃபிட்னா நீங்கள் அன்சிமெண்டட் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே எதுவுமே இல்லை அப்படின்னா நோ குவாலிஃபயர். மோஸ்ட்லி சிமெண்டட் இருக்கும். ஸோ சிமெண்டட் நம்ம ரிப்போர்ட்லையும் இருக்கு. சிமெண்டட் கோட் பண்ணிக்கலாம். ஸோ நோ. ஸோ ஆர்த்ரோபிளாஸ்டி ரூட் ஆப்ரேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ரைட் நீ ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட்ல வந்துடும். ஸோ பாடி பார்ட் ரைட் நீ ஜாயிண்ட் அண்ட் சிந்தட்டிக் சப்ஸ்டியூட் சிமெண்டட் குவாலிஃபயர் ரூட் ஆப்ரேஷன் ரீப்ளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி செராமிக் ஆன் பாலிஎத்திலின் பிரஸ் ஃபிட். எப்படி கோட் பண்றது? டிஹெச்ஏ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி வந்துடும். ஸோ ரிவிஷன் கிடையாது, இப்போதான் பண்றாங்க. ஸோ 2. ஸோ லேட்ரல் டி ரைட்டுன்னு வச்சுக்கலாம். ரைட்டு. ஸோ இதில் வந்து ஸோ என்ன இம்ப்ளான்ட்? ஸோ நீல வந்து சிந்தட்டிக்னு வந்துச்சு டேரெக்டாக எல்லா மெட்டலான் பாலிக்கு. பட் இதில் வந்து
ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஹிப்பில் மட்டும் ஸோ அந்த டிவைஸ் வேல்யூ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இருக்கிறது வந்து செராமிக் ஆன் பாலிஎத்திலீன். ஸோ செராமிக் ஆன் பாலிஎத்திலீன் சிந்தட்டிக் சப்ஸ்டியூட். அதில் ஸ்பெசிஃபிகேஷன் செராமிக் ஆன் பாலிஎத்திலீன். ஸோ ப்ரெஸ் ஃபிட்னு இருந்துச்சு இல்லையா, ப்ரெஸ் ஃபிட் ரிப்போர்ட்ல மிடில் ஆஃப் த ரிப்போர்ட்ல ப்ரெஸ் ஃபிட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த குவாலிஃபயர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சிமெண்டட். ஸோ ரூட் ஆப்ரேஷன் சேம், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி ரைட் ஹிப் ஜாயிண்ட், ceramic on polyethylene synthetic substitute and cemented, open approach. Open approachல தான் பண்ணுவாங்க mostly. So it should be open approach. Next procedure, chest tube placement. ஸோ செஸ்ட் டியூப் பிளேஸ்மெண்ட்டும் ஒரு காமனான ப்ரொசீஜர். யூஸ்வலாக வந்து நிமோதொராக்ஸ் ப்ளூரல் எஃப்யூஷனுக்காக இந்த செஸ்ட் டியூப் போடுவாங்க. ஸோ செஸ்ட் டியூப் போட்டு ப்ளூரல் அந்த ஃப்ளூயிட்ஸை வந்து ட்ரைனேஜ் பண்ணுவாங்க. டேரெக்டாக நீங்கள் செஸ்ட் டியூப்னே லீட் பண்ணிங்கனாலே 3M வந்துடும். செஸ்ட் டியூப் இன்செஷன். ஸோ ப்ளூரல் கேவிட்டி, ஓகேங்களா. இது வந்து ப்ளூரா கிடையாது, ப்ளூரல் கேவிட்டி பாடி பார்ட் வந்து. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். செஸ்ட் டியூப் பொறுத்தவரை அந்த ப்ளூரல் கேவிட்டியில தான் இந்த கத்திட்டர் டிப் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ப்ளூரால போயிட்டு நீங்கள் எடுத்துடக்கூடாது பாடி பார்ட், ஓகேங்களா. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதில் போயிட்டு ப்ளூரால போயிடக்கூடாது. இது அனாட்டமிக்கல் ரீஜன் ஜென்ரலில் வந்துடும். ப்ளூரல் கேவிட்டி ரைட் சைடு. கரெக்டாக 3M வந்து நீங்கள் செஸ்ட் டியூப் போட்டாலே கோடு வந்துடும். ஸோ பிசிஎஸ் மேனுவலாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும், ஓகேங்களா. ப்ளூரல் கேவிட்டி வேற, ப்ளூரா வேற. ஸோ செஸ்ட் டியூப் வந்து ப்ளூரல் கேவிட்டியில தான் வைப்பாங்க, ப்ளூரல் வைக்க மாட்டாங்க. அப்ரோச் வந்து பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச். ஸோ ரூட் ஆப்ரேஷன் செஸ்ட் டியூப் பொறுத்தவரை ட்ரைனேஜ், ஏன்னா ப்ளூரல் ஃப்ளூயிடை வந்து வெளியெடுக்கிறாங்க இல்லையா. ஸோ ஃப்ளூயிட்ஸை வெளியெடுக்கிறனால இது ட்ரைனேஜ். ரைட் ப்ளூரல் கேவிட்டி வித் ட்ரைனேஜ் டிவைஸ். பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச் செஸ்ட் டியூப் வந்து ஸோ லெஃப்ட் இன் பிளேஸ், அதனால வித் ட்ரைனேஜ் டிவைஸ் எடுக்கிறோம். Open supracervical hysterectomy was performed. Hysterectomy, யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ ரூட் ஆப்ரேஷன் டேரெக்டாக நீங்கள் ஹிஸ்டரெக்டமினே போகலாம். சுப்ராசெர்விக்கல்னே இருக்கு. 3 ஓப்பன்னால ஓப்பன். ஸோ ரூட் ஆப்ரேஷன் ரிசெக்ஷன். ஸோ யூட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்திருப்பாங்க. ஓப்பன் சுப்ராசெர்விக்கல் ஹிஸ்டரெக்டமி, ரூட் ஆப்ரேஷன் ரிசெக்ஷன். ஸோ குவாலிஃபயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ராசெர்விக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் லாப்ராஸ்கோபிக் பார்சியல் சிக்மாய்டெக்டமி. ஸோ இது என்ன ரூட் ஆப்ரேஷன்? ஸோ பார்சியல் அப்படின்னாலே எக்ஸிஷன் தான். ஸோ டேரக்டாக சிக்மாய்டெக்டமின்னு நீங்கள் டைப் பண்ணலாம் 3M. சிக்மாய்டெக்டமி. ஸோ எக்ஸிஷன், ஏன்னா பார்ஷியல்னு சொல்லியிருக்காங்க. லாப்ராஸ்கோபிக், ஓகே. லாப்ராஸ்கோபிக் அப்படின்னா பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோப்பியில் வரும். லாப்ராஸ்கோபிக் அசிஸ்டட், அதுலேயே நீங்கள் நல்லா கவனிக்கணும். லாப்ராஸ்கோபிக் அசிஸ்டட்னா நீங்கள் ஓப்பன் அப்ரோச் போய்க்கணும். ஸோ ப்ராக்கெட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, லாப்ராஸ்கோபிக் அசிஸ்டட். பட் இங்கே வந்து லாப்ராஸ்கோபிக். ஸோ லாப்ராஸ்கோபிக்கும் லாப்ராஸ்கோபிக் அசிஸ்டன்ஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லாப்ராஸ்கோபிக் அசிஸ்டட் அப்படின்னா ஓப்பன் அப்ரோச், வெறும் லாப்ராஸ்கோபினா பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் அப்ரோச். அது மாதிரி ரிப்போர்ட்டை கரெக்டாக செக் பண்ணணும். போர்ட்டு போட்டு அந்த சர்ஜிக்கல் சைட்டை ரீச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ லாப்ராஸ்கோபிக் கேமரானா இருக்கும். ஸோ அதை வச்சு லைக் சர்ஜரி பண்ணுவாங்க. இட்ஸ் கால்டு பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக். ஓப்பன் பொறுத்தவரை சர்ஜன் டைரக்ட் ஐல ஆர்கனை பார்ப்பாங்க, கட் பண்ணுவாங்க, வெளியெடுப்பாங்க. இட்ஸ் கால்டு ஓப்பன் அப்ரோச். ஹேண்ட் அசிஸ்டடும் இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நோ குவாலிஃபயர். ஸோ எக்ஸிஷன் ஆஃப் தி சிக்மாய்ட் கோலன், பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் அப்ரோச். ரூட் ஆப்ரேஷன் இஸ் எக்ஸிஷன், ஏன்னா பார்ஷியல். ஸோ கம்ப்ளீட்டாக சிக்மாய்டு கோலன் எடுத்திருக்காங்கன்னா ரிசெக்ஷன். Sternocleidomastoid mastoid dissection and right internal carotid endarterectomy was performed. So right internal பேஷண்ட்டுக்கு ரைட் இன்டர்னல் கரோடைட் ஆர்டரியில ஸ்டீனோசிஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து சர்ஜரி என்ன பண்றாங்கன்னா ரைட் இன்டர்னல் கரோடைட் ஆர்டரி எண்டார்டெக்டமி பண்றாங்க, ஓகே. ஸோ இந்த ஸ்டெர்னோக்ளீடாய்டு மாஸ்டாய்டு டிசெக்ஷன் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஓப்பன் அப்ரோச்.
எண்டார்டெக்டமி வந்து ஸோ ஸ்கின் நெக்கில் வந்து இன்சைஸ் பண்ணி இந்த மசில்ஸ் வந்து டிவைட் பண்ணி அந்த லைக் கரோட்டட் ஆர்டரியை ரீச் பண்ணுவாங்க. ஸோ கரோட்டட் ஆர்டரியை வந்து ஆர்ட்ரியோடெமி பண்ணி பிளேக்கை வந்து வெளியெடுப்பாங்க. இதான் வந்து இந்த ப்ரொசீஜர் ரைட் இன்டர்னல் கரோட்டட் ஆர்டரி எண்டார்டெக்டமி. இது ரூட் ஆப்ரேஷன். பிளேக் மெட்டீரியல் வெளியெடுக்கிறனால இது வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கும் பிளேக்கு. ஸோ பிளேக்குங்கிறது இந்த கிளாட் ஃபார்மேஷன் தான், அத்தெரோஸ்க்ளரோசிஸ் அந்த கிளாட் ஃபார்மேஷன் தான். ஸோ அந்த பிளேக் வந்து வெளியெடுக்கிறனால ஸோ அது ஒரு சாலிட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ரூட் ஆப்ரேஷன் எக்ஸ்டிர்பேஷன்ல வரும். அப்ரோச் வந்து ஓப்பன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நிறைய கூட மிஸ்டேக்காக வந்து பெர்க்யூட்டேனியஸ் கொடுத்துருவீங்க. ஓகே, ஸோ ஓப்பன் அப்ரோச்சில் தான் இந்த நெக்கில் வந்து இந்த ப்ரொசீஜர் காமனாக பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க அப்ரோச். ஓகே, டைரக்டா எண்டார்டெக்டமினே போனீங்கன்னா ஸோ கரனரி நான் கொரோனரி. ஸோ ஹெட் அண்ட் நெக் வந்து நான் கொரோனரியில தான் வரும், கரனரியில் வராது. ஸோ இப்போ ஹெட் அண்ட் நெக்ல போய்க்கலாம். கரோடைட் இன்டர்னல் கரோடைட், ரைட் இன்டர்னல் கரோடைட். அப்ரோச் வந்து ஓப்பன் அப்ரோச். ஏன்னா அந்த மசிலை டிவைட் பண்ணி உள்ள போயிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக இந்த சினாரியோஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ரிப்போர்ட் வந்து லைக் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக அந்த எண்டார்டெக்டமி பண்ணும்போது அந்த இன்டர்னல் கரோட்டட் ஆர்டரியை ஆர்ட்ரியோட்டமி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப லென்த்தாக வந்து பண்ணுவாங்க ஆர்ட்ரியோட்டமி. ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேட்ச் கிராஃப்ட் வைப்பாங்க. அந்த ஆர்ட்ரியோட்டமியை வந்து ஜஸ்ட் சூச்சர் பண்ணாமல் அதில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி வச்சு, ஸோ பொவைன் பேட்ச் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சூச்சர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சப்ளிமெண்ட் வந்து நீங்கள் அடிஷ்னலாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸோ நம்ம சினாரியோவில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அடிஷ்னலாக இது காமனாக வந்து இந்த பேட்ச் லைக் டேக்ரான் பேட்ச், இந்த மாதிரி பொவைன் பேட்ச் இதெல்லாமே கொடுத்து ஸோ இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த ஆர்ட்ரியை, இன்டர்னல் கரோட்டட் ஆர்ட்ரி. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து இது அடிஷ்னலாக நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொவைன் பேட்ச்னா ஸோ அது வந்து பேட்ச் ஆஞ்சியோபிளாஸ்டினால சப்ளிமெண்ட், ஓகேங்களா, அடிஷ்னலாக சப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து எண்டார்டெக்டமியோட ரூட் ஆப்ரேஷன் extirpation of matter from the right internal carotid artery. Approach வந்து open approach. Paracentesis. ஸோ யூஸ்வலாக பேஷண்ட்டுக்கு ஸோ அப்டமன் ஃப்ளூயிட்ஸ் லைக் அசைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குன்னா பேராசிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஸோ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். டேரெக்டாக நீங்கள் பேராசிந்தசிஸ் போயிட்டு இங்கே ட்ரைனேஜ் டிவைஸ் லெஃப்ட் இன் பிளேஸ் அப்படின்னா ட்ரைனேஜ் டிவைஸ் கொடுக்க போறீங்க. எப்பவுமே ட்ரைனேஜ் டிவைஸ் வேல்யூ கொடுக்கும்போது சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிவைஸ் இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு ப்ரொசீஜருக்குமே டிவைஸ் வேல்யூ கொடுக்கணும். அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிவைஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டிவைஸ் வேல்யூ கொடுக்க மாட்டோம். மோஸ்ட்லி இந்த ட்ரைனேஜ் டிவைஸ் வந்து லைக் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பேராசிந்தசிஸ் பண்ணுறாங்க, அந்த கத்தீட்டரை வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் டிவைஸ் வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வெறும் ட்ரைனேஜ் ஆஃப் பெரிட்டோனியல் கேவிட்டி, பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச் அந்த மாதிரி வரும். இப்போ அந்த கத்தீட்டர் வந்து வச்சு சூச்சர் பண்ணிட்டாங்க லெஃப்ட் இன் பிளேஸ் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வித் டிவைஸ்னு வரும், வித் ட்ரைனேஜ் டிவைஸ்னு வரும். ஸோ நம்ம சினாரியில் வெறும் பேராசிந்தசிஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஸோ ட்ரைனேஜ் ஆஃப் பெரிட்டோனியல் கேவிட்டி, பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச் வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். சில் coronary artery perform ஷாக் வேவ் இன்ட்ராவாஸ்குலர் ரித்தோட்ரிப்சி. ஸோ பிடிசிஏ பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஷாக் வேவ் இன்ட்ராவாஸ்குலர் ரித்தோட்ரிப்சி. டேரக்டா நீங்க ஷாக் வேவ்னு போனீங்கன்னா ஸோ ஷாக் வேவ் இன்ட்ராவாஸ்குலர் லித்தோட்ரிப்சி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். பிடிசிஏ ஸ்டெண்ட் ப்ரொசீஜர் கோட் பண்றீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது டிஆர்ஜி இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஷாக் வேவ் இன்ட்ராவாஸ்குலர் லித்தோட்ரிப்சி கர்னரி ஆர்ட்ரி. ஸோ எத்தனை கர்னரி ஆர்ட்ரியில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும். 1 கர்னரி ஆர்ட்ரி. ஸோ ரூட் ஆப்ரேஷன் ஃப்ராக்மெண்டேஷன், ஓகேங்களா. லித்தோட்ரிப்சினாலே ஃப்ராக்மெண்டேஷன் தான். ஷாக் வேவ் யூஸ் பண்ணி ஸோ லித்தோட்ரிப்சி பண்ணுறாங்க கர்னரி ஆர்ட்ரியில். ஸோ பாடி பார்ட் வந்து கர்னரி ஆர்ட்ரி, அப்ரோச் வந்து ஸோ பெர்க்யூட்டேனியஸ் தான், ஓகேங்களா. ஸோ ரூட் ஆப்ரேஷன் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ப்ரொசீஜர் டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் revision of right knee replacement was performed. Old prosthetic device removed. New total component was placed via open approach. So right knee
ரீப்ளேஸ்மெண்ட் ரிவிஷன் சர்ஜரி இது. ஸோ டோட்டல் நீ ஆர்த்தோபிளாஸ்டினே போங்க. இதில் போயிட்டு 1 கொடுத்துட்டு ரிவிஷன். ரிவிஷனுங்கிறது ரீடூ சர்ஜரி. ஆல்ரெடி ஒரு இம்ப்ளான்ட் வந்து வச்சிருக்காங்க ரைட் நீல, ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கு. இன்ஃபெக்ஷன் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓல்டு இம்ப்ளான்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு இம்ப்ளான்ட் போடுவாங்க. இதான் ரிவிஷன் சர்ஜரி. ரீடூ சர்ஜரிங்கிறது ரிவிஷன் சர்ஜரி. ஸோ அதோடைய ரூட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரிவிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் நீ இம்ப்ளான்ட்னு போயிட்டு, ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. காம்போனண்ட்டே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம 5 கொடுத்துட்டு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து டோட்டல் காம்போனண்ட் வைக்கலாம். ரைட் நீ வச்சுக்கலாம். சிந்தட்டிக் சப்ஸ்டியூட், சிமெண்டட் எதுவும் இல்லை. ஸோ 3. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 2 ப்ரொசீஜர் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் இஸ் ரிமூவல், அனதர் ஒன் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இம்ப்ளான்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ரிமூவல் வந்து செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து அப்படியே விடலை. இப்போ ஒரு புதுசாக ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அகெயின் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் அடிஷனலாக ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு, ஜஸ்ட் ஒரு அந்த இம்ப்ளான்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணிட்டு அதே இம்ப்ளான்ட்டை வைக்கிறாங்க, ஸ்க்ரூ போட்டு டைட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல நீங்க ரிவிஷன் ஒரு ரூட் ஆப்ரேஷன் இருக்கு, அதுதான் கூட் பண்ணணும். பட் இங்க வந்து காம்போனண்ட் கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலாக புதுசா ஒரு காம்போனண்ட் வைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு ரீப்ளேஸ்மெண்ட். அண்ட் ஓல்டு இம்ப்ளான்ட்டை ரிமூவ் பண்றதுனால ரிமூவல் வந்து நம்ம செப்பரேட்டா ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுவுமே ரொம்ப காமன் ப்ரொசீஜர். இதுல நிறைய கோட்ஸ் டிஆர்ஜிஆர்எஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ ரிமூவல் கோட் பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா ரூட் ஆப்ரேஷன் வெறும் ரிவிஷன் மட்டும் கோட் பண்ணிடுவீங்க, ஹெட்டரை மட்டும் வச்சு. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரிமூவல் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டுமே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ history of TKA now present with the tibial liner exchange. ஸோ டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில். இப்போ வந்து டிபியல் லைனர் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இதை எப்படி கோட் பண்ணணும்? டோட்டல் அதே தான், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது டோட்டல் காம்போனண்ட். லைனருங்கிறது அந்த காம்போனண்ட்ல மிடில் வந்து ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய போன்ல வந்து லிகமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த லைனர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிறாங்கன்னா, ஸோ இம்ப்ளான்ட் 2 இம்ப்ளான்ட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்டு லைனர். ஓகேங்களா? அந்த லைனர் நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா காம்ப்ளிகேஷன் ஆயிடும், வெளியே வந்துடும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஸோ அப்போ இந்த லைனரை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. காம்போனண்டே கிடையாது, ஃபிமரல் டிபியல் காம்போனன்ட் கிடையாது, அந்த டிபியல் ஃபிமரல் காம்போனன்ட்க்கு மிடில் உள்ள அந்த சின்ன ஒரு லைனர். ஸோ அப்போ அது என்ன எப்படி லீட் பண்ணுறதுன்னா ரிவிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் காம்போனன்ட் போகக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து லைனர் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் போகணும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லைனர். ஸோ டிபிஎல் லைனர் பார்த்தோம் இல்லையா, பாலிஎத்திலின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ரைட் நீ. ஸோ ரிமூவல் ஆஃப் லைனர். ஓகே, அண்ட் சப்ளிமெண்ட். இது வந்து சப்ளிமெண்ட். நம்ம காம்போனன்ட்னா ரீப்ளேஸ்மெண்ட் வரும், இது சப்ளிமெண்ட். ஏன்னா அடிஷனல் அந்த லைனருங்கிறது வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட்டிவ் டிவைஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அதனால இது சப்ளிமெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் வராது. ஸோ அந்த லைனர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக ரிமூவல் ஆஃப் லைனருங்கிற பாடி பார்ட்டே நமக்கு செப்பரேட்டாக இருக்குது பிசிஎஸ்ல. ஸோ அதை நீங்கள் கோட் பண்ண போறீங்க. 2 ப்ரொசீஜர் கோட் பண்ணணும். ஓகே, டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் சப்ளிமெண்ட்டுக்கும். இந்த இடத்துல காம்போனன்ட்டே ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க, இந்த இடத்துல வெறும் ஒரு லைனர் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க, அதனால இது சப்ளிமெண்ட். Patient with open fracture right femur placed in operation room and debridement of the femoral bone was performed and open reduction internal fixation femoral with intermedullary device was placed. Please quote the scenario. ஸோ ஆர்எஃப் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட்டுக்கு ரைட் ஃபீமர் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஓப்பன் ஃப்ராக்சர். டிப்ரைன்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஓப்பன் ஃப்ராக்சர்னாலே அந்த கட்டான ஃப்ராக்சரான போனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. டிப்ரைன்மெண்ட் பண்ணி அந்த போனை வந்து க்ளீன் பண்ணி அலைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிடக்ஷன் வந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டிப்ரைன்மெண்ட் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வெறும் நீங்கள் ஓப்பன் ரிடக்ஷன் இன்டர்னல் ஃபிக்சேஷன் மட்டும் கோட் பண்ணால் போதும். லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி. ஸோ ஃபீமர் அப்பர்னா அப்பர், ஷாஃப்ட்னா ஷாஃப்ட்.
intermedullary device. ஓகேங்களா, ஃபிக்சேஷன் டிவைஸ் வேல்யூ. ஸோ ரூட் ஆப்ரேஷன் வந்து நமக்கு ரீபொசிஷன் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்க, டிப்ரைட்மெண்ட் டு கிளீன் த wound as the part of RF நாட் செப்பரேட்லி கோடட். ஸோ இது செப்பரேட்டாக நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரீபொசிஷன் ரைட் ஃபீமர் வித் intramedullary internal fixation device. So root operation is reposition right lower femur intermedullary device. So the distal like upper and அப்படின்னா the femur upper அந்த body part அதை பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 PCS வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 20 PCS வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட் அட்மிட்டிங் வித் SBO placed in operative room, decompression of small intestine was performed, open approach. யூஸ்வலா பேஷண்ட் ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அட்மிட் ஆவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டீகம்ப்ரெஷன் பண்ணுவாங்க, அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை வந்து கிளியர் அவுட் பண்ணுவாங்க. இட் இஸ் கால்டு டீகம்ப்ரெஷன். ஸோ இது என்ன ரூட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அப்படிங்கிற ரூட் ஆப்ரேஷன்ல வரும். ஸோ டீகம்ப்ரெஷன், ஸோ இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ரைனேஜ், ஸோ டீகம்ப்ரெஷன் அப்படின்னா ட்ரைனேஜ் போகுது. ஸோ நம்ம வந்து லைக் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் வாஸ் பெர்ஃபார்ம்டு அப்ரோச் ஓப்பன் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க மசில்ஸ் அதர்ஸ் லைக் அதர்ஸ் அண்ட் ரிலீஸ், அந்த மசில்ஸ் எதனால அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ டீகம்ப்ரெஷன் வந்து லைக் மோஸ்ட்லி ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஸோ அதர்சன்ஸ் அந்த ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து அதர்சன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதர்சன் ரிலீஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளூயிட்ஸ் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, ஃப்ளூயிட்ஸை வெளியெடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க ட்ரைனேஜ் மாதிரி போற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனால அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு, ஸோ என்ன ப்ரொசீஜர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளூயிட்ஸை வெளியெடுக்கிறாங்கன்னா ட்ரைனேஜ் மாதிரி வரும். ஸோ அந்த மசில்ஸ் ஏரியா, அந்த கோலன் லைக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுக்கான ஈஸியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசில் கன்ட்ராக்ஷன் இல்லை அதர்சன்ஸ். ஸோ அதர்சன்ஸ் லைசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் ஆஃப் ஸ்மால் பவுல் அந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூட் ஆப்ரேஷன் ரிலீஸ். So next scenario, patient admitted to the hospital for hematuria. Cystoscope with fulguration was performed, bleeding controlled. So hematuria வராங்க, cystoscope போட்டு bleeding கண்ட்ரோல் பண்றாங்க. So using fulguration method. So usually fulguration அப்படின்னாலே நமக்கு மைண்ட்ல வந்து destruction அப்படிங்கிற ரூட் ஆப்ரேஷன் வரும். பட் இந்த இடத்துல வந்து fulguration வந்து எதுக்காக பண்றாங்கன்னா டு கண்ட்ரோல் த ப்ளீடிங். ஓகேங்களா. ஸோ fulguration கண்ட்ரோல் ப்ளீடிங் அப்படின்னு போனீங்க அப்படின்னா, ஸோ அனாட்டமிக்கல் ரீஜன் ஜென்ரல், அதில் வந்து ஜெனிட்டோ யூரினரி ஹெமச்சுரியாங்கிறது ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம்ல வரும். ஸோ சிஸ்டோஸ்கோப் அப்படின்னாலே நமக்கு அப்ரோச் வந்து கண்ணை மூடிட்டு வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் எண்டோஸ்கோப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. எப்பவுமே சிஸ்டோஸ்கோப், கொலனோஸ்கோப், இஜிடி இந்த மாதிரி ஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ், எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் இருந்தாலே ஸோ வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங் தான் நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டோஸ்கோப் obviously via natural artificial opening endoscopic approach. ஸோ இந்த இடத்துல ரூட் ஆப்ரேஷன் கண்ட்ரோல், ஸோ டிஸ்ட்ரக்ஷன் வராது, கண்ட்ரோல். ஏன்னா ஃபல்கரேஷன் இந்த இடத்துல எதுக்காக பண்றாங்கன்னா டு கண்ட்ரோல் த ப்ளீடிங். ஸோ அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஒரு ப்ரொசீஜர் பண்றாங்கன்னா அதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் கைஃபோபிளாஸ்டி லம்பார் ஸ்பைன் வித் போன் பயாப்சி. ஸோ கைஃபோபிளாஸ்டி அப்படின்னா என்ன?
யூஸ்வலா கம்ப்ரெஷன் ஃப்ராக்சருக்கு இந்த கைஃபோபிளாஸ்டி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. கைஃபோபிளாஸ்டி வெர்டிபிரல் ஆகுமெண்டேஷன்ஸ். ஸோ இதில் வந்து 3 போய்க்கலாம். ஸோ லம்பார், ஸோ 1, no more joints. Vertebral biopsy, yes. Excision, lumbar, open up, percutaneous approach எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச்சில் தான் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து 3 ரூட் ஆப்ரேஷன் 3 ப்ரொசீஜர் கோட் பண்ணுற மாதிரி இருக்கு. ரீபொசிஷன், ஸோ அந்த கைஃபோபிளாஸ்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ சிமெண்டட் மெட்டீரியலை வந்து வெர்டிபிரல் போனில் வந்து ஒரு நீடில் இன்செர்ட் பண்ணி ஸோ இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த சிமெண்ட் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் இருக்குன்னா அந்த கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் இருக்கிற ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஜெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த வெர்டிபிரல் போன் வந்து நல்லா அந்த நார்மல் லொகேஷன்ஸ் மாதிரி நார்மல் போன் மாதிரியே அலைன் ஆயிரும். ஸோ அதனால ரீபொசிஷன் அடிஷ்னல் ப்ரொசீஜர் ரீபொசிஷன், அதோட அடிஷ்னலாக சப்ளிமெண்ட் அந்த சிமெண்டட் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் சப்ளிமெண்ட் மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக கோட் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸிஷன் வந்து அந்த போன் பயாப்சி எடுத்திருக்காங்க நம்ம சினாரியோவில். ஸோ கைஃபோபிளாஸ்டினாலே 2 ரூட் ஆப்ரேஷன் வந்துடும் டிஃபால்ட்டாக. ஒன்று ரீபொசிஷன், ஏன்னா வெர்டிப்ரா வந்து ஆகுமெண்ட் பண்ணுறாங்க. அனதர் ஒன் இஸ் அந்த இன்ஜெக்ஷன் லைக் சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். கைஃபோபிளாஸ்டினால என்னதுன்னா அந்த கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் இருக்கிற ஏரியாத்தில் ஸோ ஒரு நீடிலை யூஸ் பண்ணி ஸோ இன்ஜெக்டிங் தி சிமெண்டட் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் போயிட்டு அந்த வெர்டிபிரல் காலம் வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ வெர்டிபிரல் போனை வந்து அலைன் பண்ணும். இதுதான் இந்த ப்ரொசீஜர் கைஃபோபிளாஸ்டி. ஸோ யூடியூப்ல வந்து வீடியோஸ் இது ரிலேட்டடாக இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு வாட்டை கோ த்ரூ பண்ணுங்க கைஃபோபிளாஸ்டி எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எக்ஸிஷன் போன் பயாப்சிக்கு எக்ஸிஷன் இங்கே பாருங்க டயக்னோஸ்டிக் ஃபைனலாக குவாலிஃபையர் வந்துருக்கு. ஸோ ரீபொசிஷன், சப்ளிமெண்ட் அண்ட் எக்ஸிஷன் 3 ப்ரொசீஜர் நீங்க வந்து கோட் பண்றீங்க கைஃபோபிளாஸ்டிக்கு. பயாப்சி பண்ணலன்னா 2 ப்ரொசீஜர் தான் வரும். இதுல போன் பயாப்சி இருக்கிறதுனால we have to code 3 procedure. Okay, 3 root operation. Patient with a myelopathy of cervical spine, central decompression was performed. Central decompression. So பேஷண்ட்டுக்கு myelopathy இருக்கு. myelopathyனா so compression of spinal cord. So அதை decompression பண்றாங்க. டைரக்டா decompression. ஓகே, ஸோ சென்ட்ரல் டீகம்ப்ரெஷன்னாலே நம்ம ஸ்பைனல் போயிடலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லைக் ஸோ லாமினெக்டமின்னு போனாலும் ஓகே தான். இதில் வந்து கேட்கும் ஸோ இன்சிடென்டல் ரிமூவல் ஆஃப் லாமினா ஆர் பெர்ஃபார்ம் டிஸ்டிங்க்ட் அப்ஜெக்டிவ் ரிலீஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸோ இதுதான் மேஜர். லைக் டைரக்டாக நீங்கள் வந்து ரிலீஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டுன்னு போகலாம், லாமினெக்டமி போயிடலாம். கார்டெக்டமி இது யூஸ்வலாக அந்த டீகம்ப்ரெஷன் பண்ணுற போது லாமினெக்டமி பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. ஓகேங்களா, ரிலீஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, லம்பார், ஓப்பன் அப்ரோச். ஸோ இந்த இடத்துல டீகம்ப்ரெஷன் ஆஃப் சென்ட்ரல் டீகம்ப்ரெஷன் அந்த டேர்ம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பைனல் நர்வ் ரூட்டா இல்லை ஸ்பைனல் கார்டாங்கிறது உங்களுக்கு டவுட் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரொசீஜர்ல வந்து சென்ட்ரல் அப்படின்னாலே டிஃபால்ட்டா ஸ்பைனல் கார்டு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சென்ட்ரல் அண்ட் லைக் டூரா ஸ்பேஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க, தீக்கல் சாக்கு ரிலீஸ் பண்றாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டிஃபால்ட்டா ஸ்பைனல் கார்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஸ்பைனல் நர்வ் ரூட்டும் வரும், ஸ்பைனல் கார்டு வரும். கோடஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. டீகம்ப்ரெஷன் வந்து ஸ்பைனல் கார்டா ஸ்பைனல் நர்வ் ரூட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைனல் கார்டுக்கு வந்து டேர்ம்ஸ் என்னன்னா இந்த சென்ட்ரல் டீகம்ப்ரெஷன் ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் தீக்கல் சாக், டூரா இதெல்லாமே கீவேர்டு. இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஸோ ஸ்பைனல் கார்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி பிலோ L4, ஸோ பிலோ L4 கீழே வந்து ஸோ நீங்கள் வந்து பண்ணியிருக்காங்க டீகம்ப்ரெஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ஸ்பைனல் நர்வே எடுத்துக்கோங்க. ஏன்னா பிலோ L4 கீழே ஸ்பைனல் கார்டு வந்து இல்லை. அதனால பிலோ L4 கீழே வந்து சென்ட்ரல் டீகம்ப்ரெஷன் சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஸ்பைனல் நர்வ் ரூட்டை எடுத்துக்கோங்க, ஸ்பைனல் கார்டு வந்து எடுக்க வேண்டாம் பிலோ L4. ஓகே, ஸோ அபோ L4ல இந்த மாதிரி சென்ட்ரல் டீகம்ப்ரெஷன் பண்ணிக்காங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பைனல் கார்டு எடுத்துக்கோங்க பாடி பார்ட். ஸோ எஃபெக்டிவ் பிளேஸ்மெண்ட் வியா EGD. ஸோ EGD அப்படின்னாலே நமக்கு வந்து வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங் வரும்.
பட் இந்த இடத்துல பெக் டியூப் வந்து எப்படி பண்ணுவாங்க? ஸோ பெக் டியூப் பிளேஸ்மெண்ட் வித் இஜிடி. அப்போ இஜிடிங்கிறது ஒரு அசிஸ்டன்ஸ், பெக்குங்கிறது பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ரோஸ்டெமி டியூப் பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? பெர்க்யூட்டேனியஸும் வருது, வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியலும் ஓப்பனிங் வருது. அப்போ இஜிடி வந்து அசிஸ்டன்டா வந்து இங்க ஆக்ட் ஆகுது. பெக் டியூப் பிளேஸ்மெண்ட் லைக் டேரக்டா ஸ்டொமக்கை வந்து ஒரு சின்ன இன்சைஸ் பண்ணி ஒரு கத்தீட்டர் இன்செர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி கோட் பண்றது? ஸோ என்ன அப்ரோச்ல ப்ரொசீஜர் கோட் பண்றாங்களோ, என்ன அப்ரோச்ல ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அந்த அப்ரோச்ல தான் நம்ம வந்து வந்து கோட் எடுக்கணும். ஸோ இஜிடி வந்து இந்த இடத்துல அசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ரெண்டாவது இஜிடி வந்து நம்ம பெக்டிவோட கோட் பண்ணக்கூடாது. பெக்டிவ்னு போனாலே பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ரோஸ்டெமி டியூப் இன்செஷன். ஸோ இந்த இடத்துல எண்டோஸ்கோபிக் அசிஸ்டன்ஸ் இஜிடி லேப்ரோஸ்கோப். ஸோ 1 கொடுக்கலாம், 2. ஸோ பாருங்க நமக்கு டேரக்டா ஒரே கூட தான் வரும். இன்செஷன் ஆஃப் ஃபீடிங் டியூப். பெக் டியூப்ங்கிறது ஃபீடிங் பர்பஸ்க்காக இன்செர்ட் பண்ணக்கூடிய டியூப். அப்ரோச் வந்து பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச்ல வருது. ஸோ அப்போ அந்த எண்டோஸ்கோப்பிங்கிறது ஒரு அசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? அதனால அதை செப்பரேட்டா நம்ம ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ பெக் டியூப் டேரக்டா கத்தீட்டர் வந்து ஸ்டொமக்ல இன்செர்ட் பண்ணி லைக் ஒரு இன்சைஸ் பண்ணி கத்தீட்டரை இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்ரோச் வந்து பெர்க்யூட்டேனியஸ் தான். இஜிடி வந்து அடிஷனலா அசிஸ்டன்ஸ், அது செப்பரேட்டா நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. டீஜெனரேட்டிவ் disc disease with radiculopathy, laminectomy with a spinal nerve root was decompressed. So ப்ரீவியஸா பார்த்தா அதே தான். ஸோ இந்த இடத்துல ஸ்பைனல் நர்வ் ரூட், அப்போ டீகம்ப்ரெஷன் ஸ்பெயின்ல போயிட்டு laminectomy performed a distinct surgical objective 2. ஸோ இந்த இடத்துல ஸ்பைனல் கார்டு போகாம நம்ம பெரிஃபரல் ஸ்பைனல் நர்வ் ரூட் போயிடலாம், லம்பார். ரெண்டுமே பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டையுமே நீங்க கோட் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி டிஸ்கெக்டமி பண்ணியிருக்காங்கன்னா நீங்க டிஸ்கெக்டமி அடிஷனலாக கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே பண்ணியிருக்காங்க, ஸ்பைனல் நர்வ் ரூட்டும் அஸ் வெல் அஸ் ஸ்பைனல் கார்டுமே பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ப்ரொசீஜர் கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து டீகம்ப்ரெஷன், லாமினெக்டமி, பெரிஃபரல் நர்வ் ரூட், ஸோ ரிலீஸ் ஆஃப் தி லம்பார் நர்வ். பேஷண்ட்டுக்கு ரேடிகுலோபதி இருக்கு, ஸோ லம்பார். ஸோ இந்த ரேடிகுலோபதி, மைலோபதி வந்து யூஸ்வலாக ஸ்பைனல் கார்டு. ஸோ இதெல்லாமே ஒரு கீவேர்டு, இதெல்லாமே ஒரு நம்ம கீவேர்டா யூஸ் பண்ணிக்கலாம். மைலோபதி இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட் வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும், ஸ்பைனல் கார்டு பண்ணிருக்காங்களா, ஏன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸ்பைனல் கார்டை ரிலீஸ் பண்றதுக்கு மைலோபதி இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கீவேர்ட்ஸ். பட் ரிப்போர்ட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மைலோபதி இருக்கும் சில சாட்ல, வெறும் லம்பார் நர்வ் ரூட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நர்வ் ரூட் மட்டும் தான் நீங்க கோட் பண்ணணும். இப்போ மைலோபதினாலே டேரக்டா நீங்க ஸ்பைனல் கார்டு எடுத்துடக்கூடாது. அது மாதிரி ரெடிகுலோபதியில வந்து ஸோ ஸ்பைனல் கார்டு கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ரிப்போர்ட். நம்மளா வந்து அதை அசியூம் பண்ணி நம்ம எடுக்கக்கூடாது. ரிப்போர்ட்ல ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதை தான் கோட் பண்ணணும். ஸ்பைனல் கார்டுனா ஸ்பைனல் கார்டு, நர்வ் ரூட்னா நர்வ் ரூட்டு, ரெண்டுமே பண்ணியிருக்காங்கன்னா போத் வி கேன் கோட். கிரேனியல் டூரோபிளாஸ்டி வித் டூரோஜன் வாஸ் பிளேஸ்ட். டூரோஜன்னாலே கிரேனியல் டூரோபிளாஸ்டி, டூரோஜன். ஸோ ரூட் ஆப்ரேஷன் சப்ளிமெண்ட் தான். டூரோபிளாஸ்டின்னு போனீங்கன்னா டேரக்டாவே டூரோபிளாஸ்டி, கிரேனியல்னால இன்ட்ராகிரேனியல் டூராமீட்டர். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட் இஸ் த ரூட் ஆப்ரேஷன். அப்ரோச் வந்து ஓப்பன் அப்ரோச். டூரோஜன் வாஸ் பிளேஸ்ட். ஓகே, டூரோஜன்ங்கிறது ஸோ நான் ஆட்டோலோகஸ்ல வந்துடும். ஆட்டோலோகஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோலோகஸ். ஸோ இந்த இடத்துல டூரோஜன்ங்கிறது நான் ஆட்டோலோகஸ். சப்ளிமெண்ட் ஆஃப் டூராமீட்டர் வித் நான் ஆட்டோலோகஸ் டிஷ்யூ, சிந்தட்டிக், ஓப்பன் அப்ரோச். ஸோ அடுத்து வந்து 8 வந்து மேஸ் ப்ரொசீஜர். டைரக்டா நீங்க மேஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கோடு வரும். ஸோ பெர்க்யூட்டேனியஸ் கத்தீட்டர் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஸோ கத்தீட்டர் பேஸ்ட் மேஸ் ப்ரொசீஜர்னாலே லைக் டெஸ்ட்ரக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் பேஷண்ட்டுக்கு இந்த கண்டக்ஷன் மெக்கானிசம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லைக் மேஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ரூட் ஆப்ரேஷன் டெஸ்ட்ரக்ஷன். அது மாதிரி கார்டியாக் அப்ளேஷன்னாலும் ஸோ இதே தான் வரும். கார்டியாக் அப்ளேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கண்டக்ஷன் மெக்கானிசம். ஸோ பாடி பார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு வந்து ஹார்ட் லைக் பல்மரி வெயின் ஐசோலேஷன் சொல்லியிருப்பாங்க.
அப்ளேஷன், கார்டியாக் அப்ளேஷன், பல்மரி வெயின் ஐசோலேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் மெக்கானிசம் கரெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். கண்டக்ஷன் மெக்கானிசம்னா ஹார்ட்டுடைய அந்த ரிதம் கரெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ஹார்ட்ல வந்து அந்த ஸ்கேர் மாதிரி ஃபார்ம் பண்ணி, ஸோ தே கேன் டூ திஸ் ப்ரொசீஜர், மேஸ் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ ஸ்கேர் ஃபார்ம் பண்ணுறதுனால டிஸ்ட்ரிக்ஷன் அண்ட் கரெக்டிங் தி, அந்த ஸ்கேர் எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க ஹார்ட்ல? ஸோ டு கரெக்டிங் தி கண்டக்ஷன் மெக்கானிசம். பேஷண்ட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஏட்ரியல் ஃப்ளட்டர் இருக்கு. ஸோ டு கரெக்ட் த அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பை யூசிங் மேஸ் ப்ரொசீஜர். ஸோ டிஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கண்டக்ஷன் மெக்கானிசம். ஸோ கத்தீட்டர் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால பெர்க்யூட்டேனியஸ் அப்ரோச், ஓப்பனில் பண்ண மாட்டாங்க, ரேர் தான். ஸோ மோஸ்ட்லி நான் பெர்க்யூட்டேனியஸ் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஓப்பனில் பண்ணாலும் நீங்கள் ஓப்பன் அப்ரோச் ஸ்டெர்னோட்டமி பண்ணி, ஸோ அடிஷ்னலாக இப்போ சிஏபிஜி பண்ணும்போது இது அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்கன்னா வி கேன் கோட் ஓப்பன் அப்ரோச். So admitted with cardiac arrest, CPR was performed. Patient admitted with cardiac arrest, CPR. டைரக்டா நீங்க சிபிஆர்னே போகலாம். சிபிஆர் 3. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் கம்ப்ரெஷன் எக்ஸ்டர்னல் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 1 மேனுவல். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரூட் ஆப்ரேஷன் ஆஃப் கார்டியாக் அவுட்புட் சிங்கிள் மேனுவல். ஸோ சிபிஆருக்கு நீங்கள் இப்படி தான் கோட் பண்ணணும். சொல்லலாம் கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட்டுக்கு சிபிஆர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது ஹெச்என்பியில் அசஸ்மெண்ட் பிளானில் இருக்கும், இடியில் இருக்கும். ஸோ எங்கே பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த ப்ரொசீஜர் ரிப்போர்ட் பண்ணணும். சிபிஆர் வந்து டிஆர்ஜி இம்பேக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ அதே மாதிரி கார்டியோவேஷன், கார்டியோவேஷனுக்கு ரூட் ஆப்ரேஷன், சிபிஆருக்கு ரூட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸ், கார்டியோவேஷன் ரீஸ்டோரேஷன் ஆஃப் தி கார்டியாக் ரிதம் சிங்கிள், கார்டியோவேஷன். ஸோ எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ கார்டியோவேஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ரூட் ஆப்ரேஷன் வந்து ரெஸ்டோரேஷன், சிபிஆருக்கு பெர்ஃபார்மன்ஸ், கார்டியாக் அவுட்புட். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். பைபாப் த்ரூ எண்டோட்ரெக்கியல் லெஸ் தென் 24 ஹவர். ஸோ இந்த இடத்துல வந்து பைபாப் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பைபாப்புங்கிறது அசிஸ்டன்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பைபாப் வந்து எண்டோட்ரெக்கியல் டியூப்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மெக்கானிக்கல் வென்டிலேஷன் தான் கோட் பண்ணணும். ஸோ பைபாப், ஸோ பைபாப்னு போனீங்க லெஸ் தென் 24 போனீங்கன்னா அசிஸ்டன்ஸ் வரும். அதே நேரம் எண்டோட்ரெக்கியல் டியூப்ல வந்து நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங், மெக்கானிக்கல் வென்டிலேஷன்ஸ். ஸோ இது கோடிங் கிளினிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பைபாப் வந்து மெக்கானிக் எண்டோட்ரெக்கியல் டியூப்ல கொடுக்குறாங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம வென்டிலேஷனை தான் கோட் பண்ணணும். ஸோ பைபாப்பா கோட் பண்ணக்கூடாது. ஸோ பைபாப்புக்கு இந்த கோடு வரும், வென்டிலேஷனுக்கு இந்த கோடு வரும். ஸோ பைபாப் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். வெறும் பைபாப் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, எண்டோட்ரெக்கியல் டியூப்ல இல்லாமல் ஸோ நார்மலாக வந்து மாஸ்கில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து லைக் அசிஸ்டன்ஸ் மாதிரி கொடுக்கணும். பட் எண்டோட்ரெக்கியல் டியூப்ல வந்து பைபாப் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ ஸ்டில் அதை வந்து நம்ம வென்டிலேஷனாக தான் கோட் பண்ணணும். ஓகே, ஸோ பைபாப் பொறுத்தவரை இதான் கைட்லைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் வித் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், வாட்ச்மேன் டிவைஸ் வாஸ் பிளேஸ்டு அண்ட் கன்வெர்டட் இன்டு நார்மல் சைனஸ் ரிதம். ஸோ வாட்ச்மேன் டிவைஸ் வந்து யூஸ்வலாக வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் பேஷண்ட்டுக்கு ஸோ இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய ரூட் ஆப்ரேஷன் பார்க்கலாம். டேரக்டாக வாட்ச்மேன் டிவைஸ்,
அந்த அப்பண்டேஜ் க்ளோசர் தான் அது. ஓகேங்களா? ஸோ அக்ளூஷன் ரூட் ஆப்ரேஷன் அக்ளூஷன் மாதிரி வரும். ஸோ இன்ட்ராலூமினல் டிவைஸ், வாட்ச்மேன் டிவைஸ்ங்கிறது இன்ட்ராலூமினல் டிவைஸ். ஸோ அப்ரோச் பெர்க்யூட்டனியஸ் என்ன பண்ணுவாங்க. ஸோ வாட்ச்மேன் டிவைஸ். ஸோ வாட்ச்மேன் டிவைஸ் பொறுத்தவரை நீங்கள் அடிஷ்னலாக Z006 வந்து செகண்டரி பொசிஷனில் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டயக்னோசிஸ் வாட்ச்மேன் ப்ரொசீஜர் இன்செர்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து இந்த டயக்னோசிஸ் வந்து செகண்டரியாக நீங்கள் கோட் பண்ணணும். ஓகேவா? அடிஷ்னலாக இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் வாட்ச்மேன், அதுக்கப்புறம் பெர்க்யூட்டனியஸ் அயோட்டிக் வால் ரீப்ளேஸ்மெண்ட், இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் இந்த Z006 கிளினிக்கல் ரிசர்ச் ப்ரோக்ராம் கோடு வந்து நீங்கள் அடிஷ்னலாக கோட் பண்ணணும். அதுவும் செகண்டரி பொசிஷனில் நீங்கள் இதை அசைன் பண்ணணும். இப்போ நிறைய டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்னா இந்த செகண்டரி பொசிஷனில் நீங்கள் இதை அசைன் பண்ணிட்டு சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட்ச்மேன். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் temporary transvenous pacemaker insertion. Lead was placed in the right ventricle. Temporary pacemaker. Usually, pacemaker total implantable pacemaker வந்து pacemaker. Okay, temporary incision with the incision of lead continuous right ventricle percutaneous approach. So performance of cardiac pacing, insertion of pacemaker leads into right ventricle. Temporary pacemaker insertion. ஸோ இந்த இடத்துல லீட்ஸ் வந்து பாருங்க. ஸோ அந்த லீட்ஸ் வந்து லைக் ஃபர்தராக இருக்கு இன்டர்ஆப்ரேட்டிவ் டியூரிங் சர்ஜரி ஒன்லி. சர்ஜரி அப்போ மட்டும் அந்த லீட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்டர்ஆப்ரேட்டிவ் டியூரிங் சர்ஜரி போகணும். ஓகேங்களா? ஸோ லீட்ஸ் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, கார்டியாக் ஒன்லி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கார்டியாக் பேசிங். இது வந்து டெம்பரவரி பேஸ் மேக்கர். பெர்மனன்ட் பேஸ் மேக்கருக்கு வந்து ஸோ செப்பரேட் கோட் இருக்கு. பேஸ் மேக்கர், ஓகே, கார்டியாக் பேஸ் மேக்கர் இன்செஷன். ஸோ டோட்டல் சிஸ்டம் அதில் வந்து செஸ்ட்டில் வந்து அந்த கார்டியாக் அந்த பேட்டரி வைப்பாங்க. அந்த பேட்டரியில் வந்து பேட்டரி மீன்ஸ் அந்த பல்ஸ் ஜென்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ பல்ஸ் ஜென்ரேட்டரில் கத்திட்டரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த கத்திட்டர் லீடு வந்து பெர்க்யூட்டனியஸாக வந்து ஹார்ட்டுக்கு போகும். ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள். ஸோ பை டுவல் சேம்பராக இருந்துச்சுன்னா 2 லீட்ஸ் இருக்கும், சிங்கிள் சேம்பர்னா 1 லீட்ஸ் இருக்கும். அப்போ வந்து லைக் ஜென்ரேட்டருக்கு ஒரு கோடு, லீட்ஸ்க்கு ஒரு கோடு, 2 லீட்ஸாக இருந்தால் 2 கோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ சிங்கிள் பேஸ் மேக்கர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் அப்படின்னா ஒரு லீடு ஒரு ஜென்ரேட்டர். இப்போ ரைட் வென்ட்ரிக்கிள் போனீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பேஸ் மேக்கர் லீடுக்கு அப்ரோச் கேட்குது. நிறைய கூட என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஓப்பன் அப்ரோச் எடுத்துருவீங்க. ஓகே, ஸோ லீடுக்கு வந்து பெர்க்யூட்டனியஸ் தான். அந்த ஜென்ரேட்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் அப்ரோச்சில் சப்கியூட்டினியஸ் டிஷ்யூ பாக்கெட் மாதிரி கிரியேட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஓப்பன் அப்ரோச் கொடுக்கணும். ஸோ பெர்க்யூட்டனியஸ் சிங்கிள் சேம்பர் இன்டு செஸ்ட், இது ஓப்பன் அப்ரோச். அதாவது இந்த பேட்டரி பல்ஸ் ஜென்ரேட்டர், ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் அப்ரோச் கொடுக்கணும். அந்த லீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ லீட்ஸை வந்து ஓப்பனில் வைக்க மாட்டாங்க, அதை பெர்க்யூட்டனியஸை தான் வைப்பாங்க. ஸோ அந்த லீட்ஸுக்கு பெர்க்யூட்டனியஸ் அப்ரோச் கொடுக்கணும். இது வந்து பெர்மனன்ட் பேஸ் மேக்கருக்கு, டெம்பரவரி கிடையாது. ஸோ பெர்மனன்ட் பேஸ் மேக்கர். இதுவே டுவல் சேம்பர் இருந்துச்சுன்னா அடிஷனலாக ரைட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம் லீடு அடிஷனலாக நீங்கள் கோட் பண்ணணும். இது வந்து பெர்மனன்ட் பேஸ் மேக்கருக்கு. ஸோ டெம்பரவரி பேஸ் மேக்கருக்கு நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கார்டியாக் பேசிங் கண்டினியூஸ் இதை மட்டும் கோட் பண்ணால் போதும். இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது டெம்பரவரி பேஸ் மேக்கர் செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த கிளைண்ட் வந்து அதை ரிப்போர்ட் பண்ண லைக் அடிஷனலாக ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல. பட் சில கிளைண்ட் டெம்பரவரி பேஸ் மேக்கரும் நீங்கள் கோட் பண்ணணும்னு அவங்க கிரிட்டில் இருக்குது அப்படின்னா, கிளைண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ டெம்பரவரி பேஸ் மேக்கர் மோஸ்ட்லி இந்த டெம்பரவரி பேஸ் மேக்கர் வந்து நம்ம கோட் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்க, இன்டர்ஆப்ரேட்டிவ் சர்ஜரி ஒன்லி, நாட் செப்பரேட்லி ரிப்போர்ட்டட், அந்த மாதிரி சொல்றாங்க.
ரிப்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் லீட் பண்ணி எடுத்துக்கலாம், தனியாக வந்து கோட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கார்டியாக் பேசிங், இது வந்து டெம்பரரி பேஸ் மேக்கர், இன்செஷன் ஆஃப் ரைட் வென்ட்ரிகுலர் லீடு வித் ஜென்ரேட்டர், சிங்கிள் சேம்பர் ஜென்ரேட்டர். இது வந்து பெர்மனன்ட் பேஸ் மேக்கர். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க பேஸ் மேக்கரில், டெம்பரவரியா பெர்மனண்டா. அது மாதிரி லீட்லெஸ் பேஸ் மேக்கர் இருக்கு, மிக்ரா அப்படின்னு சொல்லிட்டு லீட்லெஸ் பேஸ் மேக்கர். ஸோ இதுவுமே பண்ணியிருப்பாங்க. இது ஒரே ஒரு கோடு தான் வரும், லீட்லெஸ். டேரக்டா ஹார்ட் அந்த வென்ட்ரிக்கிளில் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க, சின்ன சிப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பேஸ் மேக்கர் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர் வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஒர்க் பண்ணிக்கும். ஸோ இது வந்து வேற ஒரு டிஆர்ஜி வரும். ஸோ பேஸ் மேக்கர் பொறுத்தவரை கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, லீடா லீட்லெஸ்ஸா டெம்பரவரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்க, இன்டர் கார்டியாக் பாடி பார்ட் வந்து இன்டர் கார்டியாக் பேஸ் மேக்கர் ரைட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இன்செஷன் ஆஃப் இன்ட்ரா கார்டியாக் பேஸ் மேக்கர், இது வந்து லீட்லெஸ் பேஸ் மேக்கர். ஸோ பேஸ் மேக்கர் ப்ரொசீஜர் பொறுத்தவரை ஸோ செக் பண்ணிக்கோங்க, எதர் இட்ஸ் டெம்பரவரி ஆர் பெர்மனன்ட் ஆர் லீட்லெஸ். ஸோ பேஷண்ட் 15th procedure, patient with a history of ESRD on dialysis, currently admitting for AV fistula formation, right upper extremity. ஸோ இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஏவி ஃபிஸ்டுலா வந்து ரைட் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் வந்து வைப்பாங்க, ஏவி ஃபிஸ்டுலா. ஸோ இதுவுமே நம்ம செப்பரேட்டாக கோட் பண்ணணும். ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் ப்ரொசீஜர். ஸோ என்ன ரூட் ஆப்ரேஷன் ஏவி ஃபிஸ்டுலா பார்த்தீங்கன்னா பைபாஸ். ஏவி ஃபிஸ்டுலா கிரியேஷன் போனோம் 4. ஸோ அப்பர் ஆர்ட்ரி ரைட் ரேடியல். ஸோ என்ன பாடி பார்ட் அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓப்பன் அப்ரோச், டைரக்ட் அனஸ்டோமோசிஸ் இல்லை வந்து ஏதாவது ஆட்டோலோகஸ் டிஷ்யூ, ஆட்டோலோகஸ் ஆர்ட்ரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டைரக்ட் அனஸ்டோமோசிஸ் இருக்கும். ஸோ bypass ஆஃப் ரைட் ரேடியல் ஆர்ட்ரி டு லோவர் ஆர்ம் வெயின். ஸோ ஆர்ட்ரி வெயின் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஸோ இந்த ஃபிஸ்டுலா போடுவாங்க, ஏவி ஃபிஸ்டுலா ஃபார் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு. ஓகே, ஸோ ரூட் ஆப்ரேஷன் பைபாஸ். டேரக்டாக நீங்கள் ஃபிஸ்டுலெக்டமின்னு இருக்குது, ஃபிஸ்டுலா ஏவி ஃபிஸ்டுலானே நீங்கள் வந்து டேரக்டாக நீங்கள் லீட் பண்ணிக்கலாம். ஏவி ஃபிஸ்டுலான்னு போட்டாலே டேரக்ட் கோடு வரும் ஃபார் டயாலிசிஸ் 2. இதில் வந்து டேக் டவுன் இருக்குது, எம்பலிசேஷன், ரிவிஷன், கிரியேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால கிரியேஷன், இங்கே நோட்ஸ் எதுவும் இல்லை ஆக்சுவலி. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதில் கூட நீங்கள் அந்த டெஃபினேஷன் எல்லாமே படிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஏவி ஃபிஸ்டுலா. ஓகே, இதில் வந்து எண்டோ ஏவிஎஃப் ப்ரொசீஜர், கோர், ஹெரோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ 4 டைரெக்டாக வந்து அப்பர் லோவர் லோவர். ஸோ யூஸ்வலாக அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் காமனாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன ஆர்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துப்போம், பிரேக்கியலா ரேடியலா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் வெயின், டைரக்ட் அனஸ்டோசிஸ், ஹீமோடயாலிசிஸ் அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் அதுவே ஆட் ஆகிடும். ஸோ 2. ஸோ நோ கொடுத்துட்றேன். பைபாஸ். ஸோ பிரேக்கியல் ஆர்ட்ரி டு லெஃப்ட் அப்பர் ஆர்ம் மெயின், ரேடியல் ஆர்ட்ரி டு எய்தர். ஸோ பாடி பார்ட் என்ன, ஃப்ரம் எது டு எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கோடு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஆர்ட்ரி செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து. ஸோ பைபாஸ் பொறுத்தவரை ஃப்ரம் அண்ட் டூ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக்கியல் ஆர்ட்ரி டு அப்பர் ஆர்ம் மெயின், ரேடியல் ஆர்ட்ரி டு லோவர் ஆர்ம் மெயின். ஓகே, ஸோ நம்ம ரிப்போர்ட்டில் ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஏவி ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன், ஏவி ஃபிஸ்டுலான்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ
ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆர்ட்ரி வெயின் கொடுக்கல. ஓகே, ஸோ இது ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், லைக் என்ன ரூட் ஆப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஏவி ஃபிஸ்டுலா ஃபார்மேஷனுங்கிறது வந்து ரூட் ஆப்ரேஷன் பைபாஸ். அதுக்கப்புறம் டனல்டு கத்தீட்டர் பிளேஸ்மெண்ட். ஸோ நார்மலாக வந்து நம்ம சென்ட்ரல் லைன் கத்தீட்டர் டிப் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இனிஷியலாக, சென்ட்ரல் லைன், பிக் லைன், வாட் எவர். ஓகே, ஸோ டிப்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த கத்தீட்டர் பண்ணும்போது ஸோ அது என்ன கத்தீட்டர் டைப்புங்கிறதையும் பார்க்கணும். ஓகேங்களா, டனல்டா, ஓகேங்களா, போர்ட்டு கத்தா, இம்ப்ளான்டபிள் கத்தீட்டரா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அதையுமே ஸ்பெசிஃபையாக வந்து டனல்டு அப்படின்னா அடிஷ்னலாக அதுக்கும் ஒரு கோடு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஸோ டனல்டு அப்படின்னு போகிறேன். டனல்டுனா டைரெக்டாக நமக்கு கீவேர்ட் இருக்கும், டனல்டுன்னே இருக்கும். ஸோ டனல்டு இன்சிஷன். அதில் வந்து செஸ்ட். ஓகேங்களா, டனல்டு இன்சிஷன் செஸ்ட், அதோட கத்தீட்டர் இன்சிஷன் எஸ். ஸோ சென்ட்ரல் லைன் எஸ் டி. ஸோ சுப்பீரியர் வீனாக்காவா 6. இந்த மாதிரி 2 கோடு வரும். ஸோ டனல்டுங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக இந்த இன்சிஷன் ஆஃப் டனல்டு வாஸ்குலர் ஆக்சஸ் டிவைஸ் இன்டூ செஸ்ட் சப்கன் டிஷ்யூ ஃபேஷாங்கிறத நீங்கள் அடிஷ்னலாக கோட் பண்ணணும். அதோட கத்தீட்டர் இன்சிஷனையும் நீங்கள் வந்து கோட் பண்ணணும். இட்ஸ் ஃபார் டனல்டு. ஸோ டனல்டு ப்ரொசீஜர் எஸ்பெஷலி ஏகே சார்ட்டில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கோட் பண்ணணும். ஏன்னா ஏகே சார்ட்டில் டனல்டு ப்ரொசீஜர் வந்து டிஆர்ஜி இம்பேக்ட் பண்ணும். ஸோ டிஆர்ஜி 675 வந்து பாருங்க, இந்த டனல்டு ப்ரொசீஜர் வந்து டிஆர்ஜி இம்பேக்ட் பண்ணும். ஸோ டனல்டு வாஸ்குலர் ஆக்சஸ் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து போர்ட் cath was placed through சிவிசி டிப் அட் எஸ்விசி பாக்கெட் கிரியேஷன். ஸோ டனல்டுக்கும் இம்ப்ளான்டபிள் கத்தீட்டருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இம்ப்ளான்டபிள் கத்தீட்டர்னா பாக்கெட் கிரியேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டனல்டு இருக்கு, அதில் வந்து பாக்கெட் கிரியேஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இம்ப்ளான்டபிள் கத்தீட்டரில் தான் கோட் பண்ணணும். ஓகே, ஸோ விஏடின்னு போட்டிங்கன்னா வாஸ்குலர் ஆக்சஸ் டிவைஸ் விஏடி. ஸோ இந்த இடத்துல வந்து 3 கொடுக்குறீங்க, இன்செஷன், செஸ்ட். ஸோ என்ன கீவேர்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் cath, இந்த இடத்துல வந்து வாஸ்குலர் ஆக்சஸ் டனல்டுன்னு இருக்கு, இம்ப்ளான்ட்னு இருக்கு. ஸோ இந்த இம்ப்ளான்ட் எப்போ எடுக்கணும்னா பாக்கெட் கிரியேஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ டனல்டு இருந்து வித் பாக்கெட் கிரியேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க இம்ப்ளான்டபிள் கத்திட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டனல்டுங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா டனல் எடுத்துக்கோங்க. இம்ப்ளான்டபிள் கத்திட்டர் லைக் பாக்கெட் கிரியேஷன் இருக்கு அப்படின்னா பாக்கெட் கிரியேஷன் இருக்கு அப்படின்னா இம்ப்ளான்டபிள் எடுத்துக்கோங்க. சிம்பிள். ஓகே, இது வந்து மேஜர் ப்ரொசீஜர். ஸோ இது எல்லா ப்ரொசீஜருக்கும் டிஆர்ஜியை இம்பேக்ட் பண்ணும், எல்லா கண்டிஷனுக்கும் டிஆர்ஜியை வந்து இந்த இம்ப்ளான்டபிள் கத்தீட்டர் வந்து டிஆர்ஜியை இம்பேக்ட் பண்ணும். ஸோ இம்ப்ளான்டபிள் கத்தீட்டர் வந்து எப்போ கோட் பண்ணணும்னா இந்த ரிப்போர்ட்ல வந்து பாக்கெட் கிரியேட் பண்ணி அந்த இம்ப்ளான்ட் போர்ட் டேக்கெட் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. செட் பண்ணிட்டு அதில் வந்து ஸோ அந்த சென்ட்ரல் லைன் கத்தீட்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இன்சிஸ்டன் ஆஃப் அந்த இன்ஃபியூஷன் டிவைஸ் கொடுக்கணும். இம்ப்ளான்டபிள் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து லைக் போர்ட் டேக்கெட்னு சொல்றாங்க, லைக் பாக்கெட் கிரியேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த ப்ரொசீஜர் அடிஷ்னலாக நீங்கள் கொடுக்கணும். டனல்டுக்கு யூஸ்வலாக டனல்டுனே இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ கூகுளில் டனல்டுக்கும் இம்ப்ளான்டபிள் கத்தீட்டருக்கும் டிஃபரன்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இம்ப்ளான்டபிள் கத்தீட்டரில் வந்து டனல்டு கோட் பண்ணிடுவீங்க, டனல்டு லைக் பண்ணும்போது இம்ப்ளான்டபிள் கோட் பண்ணிடுவீங்க. ஸோ ரெண்டு இந்த காமனாக எரர் வரும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. Patient with 32 weeks of gestation, labor pain, admitted to the hospital for cervical circulage. Magnesium sulfate was given, contraction controlled. So the cervical circulage procedure. So
ப்ரீடர்மாக வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த சர்க்குலேஜ் ப்ரொசீஜர் வந்து cervical சர்க்குலேஜ் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூட் ஆப்ரேஷன் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங் கோடு. ஸோ ரூட் ஆப்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி நம்ம கோட் பண்ணணும். ஸோ cervical சர்க்குலேஜ் ப்ரொசீஜர் உடைய ரூட் ஆப்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, யூஸ்வலாக வந்து பேஷண்ட் ப்ரீடமாக வந்து அட்மிட் ஆனாங்கன்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. So patient admitted to the hospital for GA bleeding, esophagus varices, placed in operative room, EGD with banding was performed. So பேஷண்ட்டுக்கு GA bleed வந்து varices, esophagus varicesல இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேண்டிங் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. பேண்டிங்கிறது வந்து ஸோ ப்ளீடிங், ஸோ பேண்டிங் பண்ணுறாங்கன்னா ஸோ கண்ட்ரோல் வருமா இல்லை அக்ளூஷன் வருமா? பேண்டிங் இஸ் அக்ளூஷன். ஓகே, ஸோ சிம்பிளாக கிளிப்பிங் அண்ட் கேத்தரைசேஷன் இது எல்லாமே கண்ட்ரோலில் வரும். பட் பேண்டிங் ப்ரொசீஜர் வந்து அக்ளூஷனில் வரும். இட்ஸ் அ மேஜர் ப்ரொசீஜர். ஸோ ஒரு ஒரு லைக் பேஷண்ட்டுக்கு ஜிஏ பிளீட் இருக்கு, ஸோ இஜிடி பண்ணியிருக்காங்கனாலே அதில் பேண்டிங் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டிங், ஸோ வேரிசஸ்னு டேரக்டாக நமக்கு இருக்கு. ஸோ வேரிசஸில் பார்த்தீங்கன்னா அதில் கேஸ்ட்ரிக் வேரிசஸ், ஈசோஃபேகஸ் நம்ம சினாரியோவில் வந்து ஈசோஃபேகஸ் வேரிசஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ ஈசோஃபேகஸ் வெயின் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் அப்ரோச் வந்து வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங் இஜிடி போட்டிருக்கனால வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங். ஸோ பேண்டிங் வந்து ஸோ நீங்கள் கண்ட்ரோல்னு கொடுத்துடாதீங்க, அக்ளூஷன் தான் கொடுக்கணும். ஓகே, சிம்பிளாக இஜிடி போட்டு எப்போ வந்து கண்ட்ரோல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜிடி கண்ட்ரோல் ஆஃப் ப்ளீடிங் பொறுத்தவரை ஸோ ஸோ இந்த மாதிரி கத்தரைசேஷன், கிளிப்பிங், சூச்சர் இது எல்லாமே கண்ட்ரோலுங்கிற ரூட் ஆப்ரேஷனில் வரும். பட் பேண்டிங் ப்ரொசீஜர் வந்து கண்ட்ரோலில் வராது, அக்ளூஷனில் வரும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. எம்பாலிசேஷன், ஜெல்ஃபார்ம் எம்பாலிசேஷன், பேண்டிங் இந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்னா ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கோட் பண்ணணும். ஃபைனலாக ஸோ BAL ரைட் அப்பர் லோப், ரைட் மிட் லோப், ரைட் லோவர் லோப். Thick mucus was found in left upper lobe. Mucus plugging was updated. ஸோ BAL ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க பை யூசிங் பிராங்கோஸ்கோப். ஓகேங்களா, ஸோ BAL வாஸ் பெர்ஃபார்ம்ட் அப்படின்ட்டு இருக்கும், வெறும் BALன்னு இருக்கும். ஸோ பிராங்கோஸ்கோபி ப்ரொசீஜரில் ஓகே பிராங்கோஸ்கோபி வித் BAL. ஓகே, இந்த இடத்துல வந்து பாடி பார்ட் பாருங்க, ரைட் அப்பர் லோப், ரைட் மிட் லோப், ரைட் லோவர் லோப், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக கோட் பண்ணணும். டேரெக்டாக நீங்கள் 3Mல வந்து BAL டைப் பண்ணீங்கன்னா ஸோ பிராங்கோ ஆல்வியோலர் லாவேஜ் 1. ஸோ இதில் என்ன பாடி பார்ட்டு? ரைட் அப்பர் லோப், ரைட் மிட் லோப், ரைட் லோவர் லோப். ஓகேங்களா, ஸோ 3 பாடி பார்ட்டையுமே நீங்கள் செப்பரேட்டாக பில்ட் பண்ணணும். ஸோ பிராங்கோஸ்கோப்னால வியா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஓப்பனிங், எண்டோஸ்கோப் டியூப் கொடுக்கணும். அதோட பிரஸ்ட் பயாப்சி பண்ணியிருக்காங்களான்னு கேட்குது, நோ. ஸோ 3 ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ திக் மியூக்கஸ் ஃபவுண்டு இன் தி லெஃப்ட் அப்பர் லோப், அங்கே வந்து மியூக்கஸ் பிளக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூக்கஸ் பிளக்கிங்கிறது செப்பரேட்டாக நம்ம கோட் பண்ணணும். ஸோ இது மியூக்கஸ்ங்கிறது ஒரு சாலிட் ஃபார்ம் மியூக்கஸ் பிளக்கிங். ஸோ அது பிராங்கஸ், லெஃப்ட் அப்பர் லோப் பிராங்கஸ், ரூட் ஆபரேஷன் எக்ஸ்டிர்பேஷன். ஸோ BALங்கிறது பிராங்கோ ஆல்வியோலர் லாவேஜ்ங்கிறது ட்ரைனேஜ், மியூக்கஸ் பிளக்கிங்கிறது எக்ஸ்டிர்பேஷன். ஓகே, ஸோ அதை டிஃபரன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிராங்கோஸ்கோபி ரிப்போர்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, BAL பண்ணியிருக்காங்க, அது எத்தனை சைட்டில் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி லங்கில் பண்ணியிருக்காங்களா, பிராங்கஸில் பண்ணியிருக்காங்களா, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர்ஸ். அது மாதிரி BALல வந்து லைக் லங் பயாப்சி பண்ணியிருப்பாங்க, ஃபோர்சப்ஸை யூஸ் பண்ணி லங் பயாப்சி பண்ணியிருப்பாங்க. ஃபோர்சப்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா ரூட் ஆப்ரேஷன் எக்ஸிஷன். ஸோ ஃபோர்சப்ஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் க்ரையோ பயாப்சி பண்ணியிருக்காங்க, ரூட் ஆப்ரேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். ஏன்னா இது டிஆர்ஜி இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஒரு பயாப்சி பிராங்கோஸ்கோபி பண்ணி ஒரு பயாப்சி பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ் பிராங்கியல் பயாப்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க, அது எக்ஸ்ட்ராக்ஷன்.
அதே நேரம் வந்து ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி அந்த லங் டிஷ்யூவை கட் பண்ணி எடுக்கிறாங்க, கட்டிங் அவுட் தி லங் டிஷ்யூ, இல்லை ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிஷன் ரூட் ஆப்ரேஷன். அது மாதிரி அது லங்ல பண்ணியிருக்காங்களா பிராங்கஸ்ல பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து பிராங்கோஸ்கோபி ரிப்போர்ட்ல வந்து பிராங்கஸ் இருக்கு, பேத்தாலஜி ரிப்போர்ட்ல லங் இருக்கு அப்படின்னா கொரி ரைஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேட்கணும். ஏன்னா இது டிஆர்ஜி இம்பாக்ட் பண்ணும். ஸோ பிராங்கோஸ்கோபி ரிப்போர்ட்ல பயாப்சி டிரான்ஸ்பிராங்கியல் பயாப்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பயாப்சி எப்படி பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்பிராங்கியல் மட்டும் பண்ணியிருக்காங்களா, அடிஷ்னலாக வந்து ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி பயாப்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லைக் வெறும் கிரையோ பயாப்சி, டிரான்ஸ்பிராங்கியல் பயாப்சி, ஆஸ்பிரேஷன் டெக்னிக் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற ரூட் ஆப்ரேஷன் வரும். இந்த ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி இருக்கக்கூடிய பயாப்சி வந்து எக்ஸிஷன்ங்கிற ரூட் ஆப்ரேஷன்ல வரும். ஸோ இந்த எக்ஸிஷன் வந்து டிஆர்ஜி இம்பாக்ட் பண்ணும். ஓகே, அதுவுமே லங்ல பண்ணியிருந்தாங்கன்னா டிஆர்ஜி இம்பாக்ட் பண்ணும். ஸோ பிராங்கோஸ்கோபி ரிப்போர்ட்ல நீங்க இவ்வளவு விஷயம் பார்க்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் வீடியோ பாஸ் ஆயிடுச்சா? ஓகே கைஸ், ஸோ நம்ம ஓவராலாக வந்து இன்னைக்கு வந்து 40 ரிப்போர்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய ரூட் ஆப்ரேஷன், பாடி பார்ட் அப்ரோச் இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பட்டனை தட்டி விடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.